இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷன் இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் என்று, நல்ல வார்த்தைகளோ மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம இருதயத்தினுடைய அளவு என்னமோ நம்ம ஒவ்வொருவருடைய கைப்பிடி அளவு தான். ஆனால் அதற்குள்ளே டன் கணக்கில் கவலைகள் குவிந்து கிடக்கிறது. அது நிரந்தரமாக நம்முடைய இருதயத்தில் தங்கிவிட்டால் நமக்கு சோர்வை உண்டாக்கும், தனிமை உணர்வை உண்டாக்கும். நன்மையான காரியங்கள் தேவன் கொடுத்து அதை நம்மை அனுபவிக்க செய்திருக்கிறார். அதை கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்களானால் இந்த கவலைகள் மறப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து கவலை நிமித்தம் நீங்கள் அதிகமாய் இளைத்து போவீர்கள். ஒரு சகோதரன் இரவும் பகலும் அவர் என்னதான் உழைத்தாலும் தன் கஷ்டம் நீங்கவில்லை என்று, எப்பொழுதுதான் தனக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்க்கிறார். நிறைய குடும்பங்களில் திருமணமாகாத வயது அதிகமான பெண்களை வைத்துக்கொண்டு பெற்றோர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவன் பொறுப்பில்லாததனால் குடித்து வேலைக்கு போகாமல், கஷ்டம் தெரியாமல், பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று கூட பொறுப்பில்லாமல் இருக்கிறார்களே. இந்த வேதனை, கவலை அநேக குடும்பங்களில் காணப்படுகிறது. மனிதனுடைய பெரிய பிரச்சனையே இந்த இருதயத்துக்குள் குவிந்திருக்கிற கவலைகள் தான். ஒரு முறை பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இரவெல்லாம் அவர் மீன் பிடிக்க பிரயாசப்படுகிறார். ஒரு மீன் கூட அவர் வலையில் கிடைக்கவில்லை. ஆக வெறும் படகோடு, வெறும் வலையோடு, வெறுமையான மனதோடு, வெறும் கையோடு, துக்கத்தோடு, கவலையோடு வலையை அலசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் அந்த பேதுருவை பார்த்து, உன்னுடைய படகை எனக்கு கொஞ்சம் தா, அதில் ஏறி நின்று நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நிலையில் பேதுரு உங்களை மாதிரி என்னை மாதிரி இருந்திருந்தால், நானே ஒன்றுமில்லாமல் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு வெறும் படகோடு அதிக கவலையோடு இந்த வலையை நான் அலசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேறு படகாய் கிடைக்கவில்லை, என்கிட்ட வந்து கேட்குறீங்களே, அது இன்னொரு படகு இருக்குது பாருங்கள், அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு இவருடைய முகப்பிரகாசத்தை பார்க்கிறார். இவர் பேசுவதை கேட்பதற்காக திரளாய் நின்றிருக்கிற கூட்டத்தையும் பார்க்கிறார். எனக்கு தான் ஏதோ கிடைக்காமல் மன திருப்தி இல்லாமல் கவலையோடு இருக்கிறேன். ஏதோ அநேக மன பாரத்தோடு வந்து நின்று கொண்டு இவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாய் நிற்கிற இந்த ஜனங்களுடைய கவலையாவது போகட்டும். மீன் கிடைப்பதற்கு தான் பாக்கியமில்லாது போயிற்று. இவருடைய பேச்சாவது இங்கே இருக்கிற அநேகருடைய கவலைகளை போக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய கவலையை மறந்து அநேகருடைய கவலையை போக்கக்கூடிய ஜீவ வார்த்தைகள் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகப் போகிறது என்பதை விசுவாசித்து அந்த படகை இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கிறார். இயேசு இதை கொஞ்சம் சற்று உள்ளே தள்ளி நிறுத்து, நான் ஏறி நின்று பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கும் உதவி செய்கிறார். இவர் நின்று இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு ஆறுதல் அடைந்தார்கள், காயங்கள் கட்டப்பட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். இப்படியா பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த இடத்துல நிறைவாய் நடந்தது. ஒரு விதத்தில் பேதுருக்கு சந்தோஷம்தான். இதை பார்த்த இயேசு கிறிஸ்து, இப்பொழுது உன் படகை சற்று உள்ளே தள்ளி நீ வலையை போடு என்றார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஐயா, இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டு விட்டேன், எனக்கு தெரியாததா?
கடல்லே அவர் மணலிலே அங்கேயே கடற்கரையிலே பிறந்து வளர்ந்து வந்த ஒரு மீனவன். எந்த நேரத்தில் போட்டால் எவ்வளவு மீன் கிடைக்கும், எந்த ஆழத்தில் போட்டால் எந்த மீன் கிடைக்கும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். எந்த மீனுக்கு எந்த உணவு போட வேண்டும், எந்த வலையை போட வேண்டும் எல்லாம் பேதுருக்கு தெரியும். இரவெல்லாம் பிரயாசித்து விட்டார். அவருடைய அனுபவத்திற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. இனியும் போய் போட்டால் அது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்பது அவனுக்கு தெரியும். இருந்தும் அவர் சொல்லுகிறார், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு பெரிய வல்லமை இருப்பதை, ஜீவன் இருப்பதை, ஒரு அதுக்குள்ளாக ஏதோ ஒரு பெரிய காரியம் இருப்பதை அவர் உணர்கிறார். உடனே அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதே போல் வலையை போடுகிறார். என்ன ஆயிற்று தெரியுங்களா? அந்த வலை அந்த கிழியத்தக்கதாக, அந்த படகு மூழ்கத்தக்கதாக, அவரால் இழுக்க முடியாத அளவுக்கு மீன்களை அவர் பிடிக்கிறார். ஆக வெறுமையான அவருடைய வாழ்க்கை நிறைவாகும்போது, வெறுமையான அவருடைய வியாபாரத்தினுடைய காரியங்கள் இப்பொழுது நிறைவு பெறும்போது, அவருடைய இருதயத்தில் இருந்த கவலைகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அது மட்டும்தான் நடந்தது. அதை கொண்டு வந்தார். அதே நேரத்தில் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஒரு அற்புதத்துக்கே இப்படி நீ அசந்து விட்டாயே, உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்ய, உன்னை கொண்டு அநேக அற்புதங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். இந்த மீன்கள் ஒன்றுமில்லாதது, ஆனால் ஆத்துமாக்களை நீ பரலோகத்துக்கென்று மீனாய் பிடித்து போடுவதற்கு உன்னை நான் தயார் பண்ண விரும்புகிறேன், நீ என்னோடு கூட வா என்று கூப்பிடுகிறார். இந்த ஒரு அற்புதத்தை கண்ட பேதுரு, இவரால் கூடாதது ஒன்றுமில்லை, இதை விட மேலான காரியத்தை என் வாழ்க்கையில் தரப்போகிறார் என்று அவர் விசுவாசித்து, இந்த உலகத்தில் அநித்தியமான இந்த மீன் பிடிக்கும் தொழிலை விட்டுவிட்டு நித்தியமான வாழ்விற்கு, ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு காரியத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போனார். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், உன்னை இனி மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை பிடித்து ஆதாயப்படுத்துகிற ஒரு நற்பணியை அவருக்கென்று கொடுத்தார். ஒரு பிரதான சீஷனாக அவர் திகழ்ந்தார். ஆக கர்த்தருடைய வார்த்தையினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வியாபாரம், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில், நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனுடைய பலனில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. இதை காட்டிலும் மேலான வகையில் கர்த்தர் உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற விதம் நாம் சொல்ல வேண்டும். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம் கஷ்டம், பிரச்சனை, நெருக்கம் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுவோம். அதனால் நாம் ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு செயல்படாதபடிக்கு பிசாசு நம்மை செய்வான். ஆனால் 1 பேதுரு 5:7 அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் என்று சொல்லப்பட்டார்கள். ஆகவே அவர் நமக்காக பாரத்தை சுமக்கிறார். அவர் நம்முடைய பாரங்களை லகுவாக்குவார். அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் சந்தோஷமாய் களிப்பாய் மாற்றி போடுவார். அவரை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு மகத்தான அற்புதத்தை வாழ்க்கையில செய்ய கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுங்கள். அவர் விரும்புகிற காரியங்களை செய்யுங்க. அவங்க இருதயத்தை மகிழ்விக்கிற காரியங்களை செய்யுங்க. உங்கள் இருதயத்தின் கவலைகளை போக்கி உங்களுக்கு களிப்பை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டு அநேகருடைய கவலைக்கு ஒரு வழி கிடைத்திருக்கும். இது மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய கவலையின் மூட்டைகளை அது கர்த்தர் ஒரு மலை போல அவர்களுக்கு நின்றாலும்
நீர் அது பனி போல நீங்கி போகும்படி செய்வீராக. அவர்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதங்களும் சமபூமியாகும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கடன்பட்டு கடன் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், கடனை தீர்க்க முடியாத கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கடன்களை எல்லாம் தீர்த்து அவர்கள் அன்பினால் மற்றவர்களுக்கு கடன்பட்டவர்களாக மாத்திரம் இருக்கும்படியாக ஆசீர்வதிக்க முடிய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.